வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா? இந்த கேள்வி பல காலமா இருக்கு இல்லையா? ஆமாங்க, நிறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சிலருக்கு சிவன், சிலருக்கு விஷ்ணு. ஆமா. ஆனா சுவாரஸ்யமா இந்த கேள்வி ஒரு கட்டத்துல அந்த தெய்வங்களுக்கே போய் சேர்ந்ததா ஸ்கந்த புராணம் சொல்லுது. சரி. அதுல இருந்து ஒரு கதை மூலமா நாம அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஒற்றுமைய புரிஞ்சுக்க பாப்போம். ஆமா, இது மேலோட்டமா பார்த்தா ஒரு போட்டி மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை இருக்கு. கண்டிப்பா. அதாவது நம்ம பார்க்கிற இந்த வடிவங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த ஒருமைப்பாடு, அத புரிஞ்சிக்க இந்த கதை உதவும். சரி, கதைக்கு வருவோம். இந்த விவாதத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு விஷ்ணுவே கைலாயத்துக்கு போறார். ஓஹோ. சிவனை சந்திக்கிறாரு. ரொம்ப பணிவா கேக்குறார், மகாதேவா, உலகம் நம்மள வச்சு ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. ம். நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியவர்னு ஒரு குழப்பம். நாம யாருங்கிறத ஒரு தடவை புரிய வைப்போம் அப்படிங்கிறார். இதுல பாருங்க, விஷ்ணுவோட அணுகுமுறை போட்டி போட வரல. இல்ல இல்ல. ஆமா, அது உண்மையை வெளிப்படுத்தணும்னு வர்றார். ஆமா சிவனும் பாருங்க, புன்னகையோட சரி விஷ்ணுங்கிறார். ஆமா. நீங்க நானாகவும் நான் நீங்களாகவும் மாறி பாப்போம். ஓ. அப்ப உண்மை புரியும்னு சொல்றார். இது அகந்தையை விட்டுட்டு புரிதலுக்காக தங்களையே என்ன சொல்றது ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்துகிற மாதிரி அருமே. சொன்ன உடனே அவங்க ரூபத்தை மாத்திக்கிறாங்க. எப்படி? விஷ்ணு சிவனோட அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை எடுக்கிறார். சரி. பாதி சிவனும் பாதி சக்தியும் இணைஞ்ச ரூபம். ஆமா. அந்த ஆண் பெண் இணைந்த படைப்பின் ஆதாரமான வடிவம். அதே நேரம் சிவன் என்ன பண்றாருன்னா, விஷ்ணுவோட ரூபத்தை எடுக்கிறாரா? ஆமா, அந்த சங்கு, சக்கரம், கதை, தாமரையோட இருக்கிறாரே அந்த 4 கை கொண்ட வைகுண்ட ரூபத்தை எடுக்கிறாரு. இது வெறும் உருவ மாற்றம் இல்ல பாருங்க, இது ஒரு ஆழமான அனுபவ பரிமாற்றம். நிச்சயமா. அர்த்தநாரீஸ்வர வடிவத்துல விஷ்ணு எதை உணர்ந்திருப்பாருன்னு யோசிங்க. அந்த வடிவமே ஆண் பெண் தத்துவங்களோட இணைவு தானே. ஆமா. இயக்கம், நிலைத்தன்மை, அழிவு, ஆக்கம் எல்லாம் ஒண்ணுதான்னு காட்டுற ஒரு சின்னம் அது. அந்த தீவிரமான அமைதி, அதே சமயம் பிரபஞ்ச இயக்கத்துக்கான சக்தி, அதை அவர் உணர்ந்திருப்பார். அதே மாதிரி சிவன் விஷ்ணுவோட வைகுண்ட ரூபத்துல இருக்கும்போது அந்த ரூபம் உலகை காக்கும் பொறுப்பு காட்டுது, தர்மத்தை நிலைநிறுத்தும் கடமை, சரி, எல்லாத்தையும் தாங்கும் அந்த கருணை கலந்த ஆற்றல். அந்த வடிவத்துல சிவன் பிரபஞ்சத்தை வழிநடத்துற அந்த பாரத்தையும், உயிர்கள் மேல விஷ்ணுவுக்கு இருக்கிற அந்த அன்பையும் உணர்ந்திருப்பார். அப்போ ஒவ்வொருத்தரும் மத்தவரோட இயல்ப முழுசா உணர்றாங்க. ஆமா, அவங்களோட பங்கு என்ன, பிரபஞ்சத்துல அவங்க வேலை என்னங்கிறது உணர்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் பழைய ரூபத்துக்கு வர்றாங்க. ஆனா இப்போ அவங்க பார்வை வேற. என்ன சொல்றாங்க? விஷ்ணு சொல்றார், மகாதேவா, இப்ப புரியுது உங்க வடிவம். அது எல்லா இரட்டைத்தன்மைகளையும் கடந்தது. அழிவும் நீங்கதான், ஆக்கமும் நீங்கதான், எல்லாத்துக்கும் ஆதாரமான பேருண்மை நீங்க. ஆஹா, சிவனும் அதே மாதிரி உணர்ந்திருப்பார் இல்லையா? ஆமா, சிவனும் அதே புரிதலோட சொல்றார், விஷ்ணு, நீங்க இல்லாம இந்த பிரபஞ்சம் நிலைக்காது. கருணை, ஒழுங்கு, காத்தல், இது எல்லாம் உங்க வடிவம். உயிர்களோட ஆதாரமே நீங்கதான். பாத்தீங்களா, மற்றவரோட நிலைய உணர்ந்ததுனால தங்களோட தனித்துவமும் புரியுது, அதே சமயம் அந்த பிரிக்க முடியாத பிணைப்பும் புரியுது. இதுதான் ஞானம். அப்போ ஒரு அற்புதம் நடக்குது. அவங்கள சுத்தி ஒரு தங்க ஒளிவட்டம் வருது. ஓ. 2 பேரோட குரலும் ஒன்னா சேர்ந்து ஒலிக்குது. என்ன சொல்லுதுன்னா, சொல்லுங்க. நாங்கள் வேறு வேறு அல்ல, எங்களில் யாரும் பெரியவர் இல்லை, நாங்கள் ஒன்றே, ஆனால் இருவேறு தோற்றங்களில் இருக்கிறோம். ஆஹா. யார் சிவனை விஷ்ணுவிலும் விஷ்ணுவை சிவனிலும் காண்கிறார்களோ, வெறும் உருவத்தை இல்லை, அதுக்கு பின்னாலே இருக்கிற தத்துவத்தை, அவர்களே எல்லாவற்றின் சாரத்தையும் அறிவார்கள். இதுதான் அத்வைதம் சொல்ற அந்த இரண்டில்லைங்கிற தத்துவம், அந்த அடிப்படை உண்மை. சரி. சிவன், விஷ்ணு 2 பேருமே அந்த ஒரே பரம்பொருளோட வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு வெளிப்பாடுகள். அவ்வளவுதான். அப்போ வேற்றுமையில ஒற்றுமையை காண்பதுதான் ஆன்மீகத்தோட சாரம்னு இந்த கதை சொல்லுது. ரொம்ப அழகா சொல்லுது. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். அப்போ இது எல்லாத்தோட அர்த்தம் என்ன? இந்த கதை நமக்கு சொல்ற இந்த பாடம், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற வேறுபாடுகள் இருக்கே. ஆமா, மனுஷங்களுக்குள்ள, கருத்துக்களுக்குள்ள. ஆமா, அதையெல்லாம் எப்படி அணுகணும்னு இது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒரு கேள்வியோட நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க சிவனோ விஷ்ணு ஒருத்தரோட இயல்ப மற்றவர் உணர்ந்தது மாதிரி நமக்கு முற்றிலும் வேற கருத்து கொண்டவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. இல்ல வித்தியாசமான பின்னணியில இருக்கிறவங்க அவங்களோட நிலைய, அவங்க பார்வைய
நாம உண்மையிலேயே கொஞ்சமாவது உணர முயற்சி செஞ்சா ஆமா. இந்த ஒன்றேங்கிற அனுபவம் நமக்கும் கொஞ்சம் சாத்தியமாகுமா? இது பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.